குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். காலையிலேயே நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 577 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேப் டவுன், பெரிய லெவல் கேப் டவுன். நம்ம எல்லாம் ஒரு 270 நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் ஓப்பன் ஆனதே வந்து 23,750 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. 737 தான் ஓப்பன் ஆனதே. அங்கேருந்து ஒரு கொஞ்சம் கீழே இறங்குச்சு. நம்ம ஆல்ரெடி அங்கே சப்போர்ட் போட்டிருந்தோம். 23,600, அதாவது 699, 700, 23,700. அதாவது நான் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, ஒன் டே கேண்டில். இந்த கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டான். தெரியல, இது பாருங்கள், இவ்வளோ பெரிய கேப் இருந்ததில்ல. நான் சொன்னல இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடுவான். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த கேப் இருக்குது, அப்புறம் இந்த கேப் இருக்குது. ஃபைனல் கேப் எது வரையும் இருக்குன்னா 22,467 வரையும் இருக்குது. அதாவது நிஃப்டி 50 2025 ஏப்ரலெல்லாம் அது பாட்டுன்னு 300-400 கேப், 600 கேப் விட்டு போயிருக்கான். இங்கே ஒரு 400 கேப் இருக்குது, இங்கே ஒரு 600 கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருந்தது. ஸோ எல்லா கேப்பையும் இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு வருது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் விட்டுட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அது கீழ் நோக்கி ஒரு நாள் வரும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். அந்த ஒரு நாள் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. காரணம், வார் இம்பேக்டும் கூட சேர்ந்துருக்கு, கச்சா ஆயில் விலையும் கூட சேர்ந்துருக்கு. அதனால் மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி இந்த 22,500, 22,452 அது வரையும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அது வரையும் இருக்குது. அதாவது இந்த கேப் வரையும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கேப் நடுவில் விட்டுட்டு போயிருக்கு. அப்போ அந்த கேப்பெல்லாம் நோக்கி அது வந்து தான் ஆகணும். ஏன்னா 2024-25 மார்க்கெட்டு சடார்னு ஏறி போய்கிட்டே இருந்தான். இப்போது இறங்கிக்கிட்டே இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏன்னா மார்க்கெட்டு நல்ல டீப்பு ஓவர்சோல் ரீஜனில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனாவே கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ், இன்ட்ராடே பவுன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னது இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். குளோபல் மார்க்கெட் வீக்காக இருக்குது. குளோபல் மார்க்கெட் லாஸ்ட்டு ஃப்ரைடே செல் ஆஃபு. இன்றைக்கி காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே செம டவுனு. பத்தாவதுக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் 7-8% நெகட்டிவில் இருந்தது. ஜாப்பனீஸு, சைனீஸு. அப்போது நம்மளது என்ன ஆகும்? காலங்கத்தால் இந்த கச்சா எண்ணெய் ட்ரேடு வந்து அபோவ் 100க்கு மேலே இருந்தது. ஸோ இந்த இம்பேக்ட் எல்லாமே மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஃபர்தராக இன்னும் ஒரு 300 பாயிண்ட்டு கூட சேர்ந்து டவுனில் இறங்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டை இறக்குச்சின்னா, குளோபல் மார்க்கெட் ஃபால் ஒன்று, க்ரூட் ஆயில் இம்பேக்ட் ஒன்று, எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருந்திருப்பாங்க. எஃப்ஐஎஸ் லாஸ்ட்டு ஃப்ரைடேவே செல்லிங்கில் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 23,700. அந்த 23,700 தொட்டவொன்னையும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிது. ஏன் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா, ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க எல்லாம் கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரதான் செய்யும். அதனால தான் மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போச்சு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு டவுன் ஆனதுக்கான காரணம். அங்கேருந்து 23,700 ஒரு ஓவர்சோல் ரீஜனு, ஒரு இண்டெக்ஸ் ஓவர்சோல் ரீஜனில் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. கண்டிப்பாக அது மேல் நோக்கி போய்டுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அங்கேருந்து மேலே போயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் மார்க்கெட் இறங்கிறதுக்கும் ஏறத்துக்கான காரணம். ஆனால் நம்ம சப்போர்ட், நம்ம ரெசிஸ்டன்ட் எல்லாம் இன்றைக்கி சப்போர்ட்டை மட்டும் காலையில் பக்காவாக எடுத்தது இந்த 23,700. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா, நிஃப்டி 50ல் ஒரு 8 கால் ட்ரேட் பண்ணோம். 1 ஃபெயிலியர், 7 சக்ஸஸ். 7மே நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட் தாங்க. நான் இண்டிவிஜுவலாக இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது வந்து 4,450 என்னமோ சம்திங். அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் கமிஷன் போனால் கூட ஒரு 3,800, 850 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு ட்ரேடு மட்டும்தான் அது லாஸ் ஆச்சு. அது அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டு. அதாவது மார்க்கெட் ஏறுது, நாங்கள் இறங்குற சைடில் இருந்துட்டோம், உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுலேயே அதுவும் ப்ராஃபிட்டில் முடிஞ்சால் இன்றைக்கி கண்டிப்பாக எப்படியும் ஒரு 6,000 ரூபாய் இருந்திருக்கும். சரி, எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வரும்னா அது நடக்கவே நடக்காது. ஸோ மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக போனால் கண்டிப்பாக அது தலைமையிலேயே கொட்டி வெளியே அனுப்பிச்சிடும். அதுதான் நடந்தது.
இன்றைக்கி 8 காலில் 1 ஃபெயிலியர், 7மே ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட் சைடில் தான் க்ளோஸ் பண்ணோம், ஒரு சிலரை தவிர. ஏன்னா ஒரு சிலருக்கு அது மார்க்கெட் திடீர்னு பவுன்ஸ் ஆனதுனால இருந்த ப்ராஃபிட் போயிடுச்சு. அதாவது பர்டிகுலராக இந்த இடம் 2 மணிக்கு மேலே திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும். அதாவது நான் இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 மணிக்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வருது. இதை நான் சொல்லி இதோட 3வது வாரமும் 4வது வாரமும் இதையே தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்கிறது. அதில் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட் போனதுனால மார்க்கெட் சல்லுன்னு மேலே போனவனையும், ஏன் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட் போனாங்கன்னா அந்த நேரத்தில் ஓஐ சார்ட்டெல்லாம் செக் பண்ணும்போது 23,900 ஸ்ட்ராங்காக இருந்தது, 24,000 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதெல்லாம் அதை உடச்சி, அதாவது வாலண்ட்ரியாக ஏற்றுற மாதிரி இருந்தது மார்க்கெட்டு. அங்கே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இருக்குது, அதை மீறியும் அது உடச்சி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஷார்ட் கவரிங்னும் சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஹெவியாக அந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஷார்ட் கவரிங் ரேலி தான். ஏன்னா ஷார்ட் அடித்தவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த என்ட்ரியை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்தராக வச்சுருந்தா அவங்களுக்கு லாஸஸ் வரும். அதனால் க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் இந்த மாதிரி தான் ரேலி பிடிங்கின்னு போய்கிட்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கி நடந்தது. நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும். சென்செக்ஸில் அவன் போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு 2700 பாயிண்ட் கிட்ட டவுனு. எங்கே முடிஞ்சிருக்கு? 78,900 முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே. அவன் ஓப்பன் ஆனது 2,700 பாயிண்ட்டு கிட்ட, 2,900 பாயிண்ட்டு கிட்ட ஓப்பன் ஆகிருக்கான் டவுனில். இந்த சென்செக்ஸ்லலாம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த சென்செக்ஸு ரொம்ப கொடூரமானதுங்க. இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டபடி ட்ரேட் ஆகும். ஏன் இறங்குறான், எதுக்கு ஏறுறானே தெரியாது. சடான்னு ஏறுவான். 76,450 நம்ம சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை தான் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தது. எங்கே கொடுத்ததுன்னா, காலையில் எங்கேயுமே கொடுக்கல. இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அங்கே கொடுத்ததில் எந்த இடம்னே தெரியல. இந்த இடம் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் 2 மணிக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் 2 மணிக்கு ஒரு புல்லிஷ்னஸ் வருதுன்னு சொன்னால அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தது. அது ஸ்டார்டிங்கில் லாஸஸில் தான் இருந்தது. இந்த காலில் கொடுத்தது கீழே இறங்குச்சு, லாஸஸ் போச்சு, மேலே போச்சு, மறுபடியும் இறங்கிடுச்சு, லாஸஸில் இருந்தது, மறுபடியும் வந்தது, அதே சப்போர்ட்டை மறுபடியும் டச் பண்ணிச்சு, லாஸஸ் இருந்தது, அப்புறம் மேலே போயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ நேரம் இந்த ½ அன் ஹவரு இந்த கேண்டில்லையே லாஸு ப்ராஃபிட் மாறி இருந்ததுனால கடைசியில் ப்ராஃபிட்டுக்கே போயிடுச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு கால், அந்த ஒரு காலுமே ஒரு நல்ல கால் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இதுதான். நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட் இது எல்லாமே. FTSE நடந்து முடிஞ்சிச்சு, 180 பாயிண்ட் மைனஸு. CSE நடந்துக்கிட்டு இருக்குது, 174 பாயிண்ட் மைனஸு. டேக்ஸு இப்போ ட்ரேட் ஆகுது, 426 பாயிண்ட் மைனஸு. நான் காலையில் சொன்னேன்ல, நிக்கி 5.5% டவுனு, ஆங்சங் வந்து 1.5% டவுனு, ஷாங்காய் கம்போசிட் வந்து ஒரு 30 பாயிண்ட் டவுனு. நம்ம NSE நிஃப்டி 422 பாயிண்ட் டவுனு, BSE சென்செக்ஸ் 1352 பாயிண்ட் டவுனு, STI வந்து 91 பாயிண்ட் டவுனு, காஸ்பி 333 பாயிண்ட் டவுனு. US டாலர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ ஸ்ட்ராங்காகுது US டாலரு. நம்ம இந்தியன் ருப்பி அவன் போயிட்டான் மறுபடியும் 92.333. நம்ம ரூபாவால் தான் பொழுது கண்டம் பண்ணுறான்னு பொழுது. இனிமேல் கோல்டு குறையுது. கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறதுனால குறையுது, ஆனால் கண்டிப்பாக இது மேலே மறுபடியும் போயிடும். சில்வர் வந்து 83 குறைஞ்சிருக்கு, லிட்டில் பிட் குறைஞ்சிருக்கு. காப்பர் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் அவன் ஏறிக்கிட்டே இருக்கான். இவன் ஒருத்தனை வச்சு தான் உலக நாடுகளெல்லாம் தகிடுதம் போட்டிகிட்டு இருக்குது. எக்கனாமியில் 103 போயிட்டான். நேச்சுரல் கேஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நடக்கிற ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 547 பாயிண்ட்டு டவுனில் ட்ரேட் ஆகுது நம்ம டவ் ஃபியூச்சரு. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 279 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ டைம் வந்து 4:45 ஆகுது.
ஸோ இவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக கேப் டவுன் தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து அபோவ் 100க்கு மேலே இருக்குது. ஸோ ஃபர்தராக அது இன்னும் கீழே விழறதுக்கு தான் வாய்ப்பு. இவங்க மார்க்கெட் பாருங்கள் கீழே தான் கிடக்குது. இவங்களுக்கு இங்கே தாங்க இருக்குது சப்போர்ட்டு. டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் கம்போசிட்டுக்கு 21,790 இது வரையும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவனோட மார்க்கெட் பார்த்தா இவனோட மார்க்கெட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஹேங்கிங் மேன் டைப்பில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஃபர்தராக இன்னும் கீழே வரலாம். நான் சொன்ன அந்த சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கான் வெள்ளிக்கிழமை 46,991. ஸோ வாய்ப்புகள் வந்து இந்த டவ் ஜோன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போகலாம்ன்ற மாதிரி தான் தோணுது. அதாவது 50-50 ஸ்டேஜில் தான் இருக்குது. அதாவது இவன் நாஸ்டாக் கம்போசிட் கீழே வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டவ் ஜோன்ஸ் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. எப்படி முடிவானுங்கன்னு எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இவன் மேலே போகிற மாதிரி தான் எனக்கு தோன்றதை தான் சொல்கிறேன். கேண்டில் 6 பேட்டர்ன் பிரகாரம் சொல்கிறேன். பார்ப்போம். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவில் முடிகிற மாதிரி எனக்கு தோணுது. நாஸ்டாக் கம்போசிட் டவுனில் முடிகிற மாதிரி தோணுது. நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நிலவரம் என்னன்னு. ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா நாளைக்கு சென்செக்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங், ஒரு லிட்டில் பிட் கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 77,811, செகண்ட் வந்து 78,219, தேர்டு வந்து 78,570. 570ன்றதுல அது வேண்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்குது இந்த கேப்பு தான். ஸோ அப்போ 78,801 தான். அதாவது 78,216 வந்து டச் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி ஸ்ட்ராங்காக வந்து இதை இப்படி வந்து நிற்கணும். ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே இப்படி நின்றுதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த கேப்பு 78,801 கண்டிப்பாக டச் பண்ணணும் நாளைக்கு கேப் அப் இருந்தால். இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 77,034, செகண்ட் சப்போர்ட்டு 76,814, தேர்டு வந்து 76,454, ஃபோர்த்து சப்போர்ட்டு 76,067. ஓகேங்களா? இந்த 4 சப்போர்ட்டு, இதில் இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸுக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். நிஃப்டி 50 வருவோம். நாளைக்கு நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரி டியூஸ்டே. ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் மைல்டாக கிடக்கிற மாதிரி இருந்தால் 24,116 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, ரெண்டாவது 24,239 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, மூணாவது 24,344 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் போனான்னா இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்களா ரெசிஸ்டண்ட்டு கோடே தப்பாக இருக்குது. ஸோ இது ரெட்டில் போட்டுடுறேன். ஏன்னா இதெல்லாம் நேற்று சப்போர்ட்டாக நான் போட்டது. அவன் தான் எதையுமே மதிக்காமல் எல்லாத்தையும் தாண்டி கீழே வந்து விழுந்துட்டானே, அதுதான். இல்லை இந்த ப்ளூ லைனு, இந்த பேஸ் லைனை தாண்டி மார்க்கெட் ஒரு டவுன் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருந்தால் 23,879 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா இன்றைக்கி வந்த லோ 23,700, அதையும் உடைச்சானா 23,595. இந்த 3 சப்போர்ட் போதும் நாளைக்கு. இதுக்கு மேலே இறங்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கேப் டவுன் ஓப்பனிங் பெரிய லெவலில் இருந்தால் கண்டிப்பாக அகைன் ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னல, இந்த கேப்பு இதை வந்து டச் பண்ணும். அதுக்கும் கீழேயும் மார்க்கெட்டு ஃபர்தராக இந்த வீக் ஃபுல்லாகவே இறங்குதுன்னா கடைசியாக மார்க்கெட்டோட கடைசி எண்டு 22,500 இந்த லெவல் வரையும் வரும். ஏன்னா இந்த லெவல் வரையும் கேப் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சேன். இறங்கும், கண்டிப்பாக இறங்கும். 22,500 என்னுடைய டார்கெட். மார்க்கெட் அது வரையும் இறங்கலாம் அப்படின்றது நான் 100% நம்புகிறேன். ஏன்னா பெரிய பெரிய கேப்பெல்லாம் கீழே இருக்குது, அதனால் சொல்கிறேன். மற்றபடி மார்க்கெட்டில் இந்த பேரிஷ் சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். வார் எனக்கு தெரிஞ்சு முடிகிற மாதிரியே இல்லை. ரெண்டாவது க்ரூட் ஆயில், வார் முடியாமல் க்ரூட் ஆயிலும் கண்டிப்பாக குறைய போகிறதும் கிடையாது. ட்ரம்ப் இருக்க வரையும் கண்டிப்பாக அந்த சீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இந்த பக்கம் ஈரான்லேயும் அவங்க ஒத்துக்க போகிறதும் கிடையாது. ஸோ இது வந்து தீராத பிரச்சனையாக தான் மாறும்னு நினைக்கிறேன்.
உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி பார்ப்போம். மார்க்கெட் எது வரையும் தாங்கும்னு பார்ப்போம். எல்லா இன்வெஸ்டர்ஸையும் காலி பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போகிறானா, இல்லை பாதி இன்வெஸ்டர்ஸ் பாதி ட்ரேடர் உயிரோடு இருக்கும்போதே மேலே போகிறானா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் அதாவது இங்கே காட்டுற இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்க லைனு. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. ரெட் சைடில் போனால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கோ, இல்லை க்ரீன் சைடில் போனால் ஒரு காலை வாங்கிறதுக்கோ அது உண்டான இடம் இது இல்லை. எடுத்திங்கன்னா முழுக்க முழுக்க லாஸஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், என்ன உங்கள் ஸ்ட்ராட்டஜியோ அதை அங்கே கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டான நேரத்தில் பண்ணுங்கள், இந்த மணியில் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை தான் நம்ம ரெகுலராக சொல்ல வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் 8 ட்ரேட் பண்ணோம். 8 காலமே ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சுது. ஆனால் 1 ஃபெயிலியர். ஏன்னா 1 அகைன்ஸ்ட் த மார்க்கெட்னும் போது வெளியே வந்துட்டோம். அதனால் அந்த மாதிரி நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம மார்க்கெட்டில் தப்பான இடத்துல இருக்கோம் அப்படின்னோடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது மாதிரி நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டுக்கு தப்பான இதில் இருக்குமா, என்ன லாஸஸ் இருக்கோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். மறுபடியும் மார்க்கெட்டில் போய் பார்க்கணும், வேறு எப்படி இருக்குது மார்க்கெட், மேலே ஏறுற மாதிரி இருக்கா, கால் சைடில் போய் சேர்ந்துக்கணும். இப்படி தான் மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும். இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் நாங்கள் எல்லாருமே ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். நல்லபடியாக முடிஞ்சுது. இதோடு நம்ம நாளைக்கு அகைன் இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.